ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நலமுடன் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைய விளாக் வந்து உருளிக்கு பெயிண்ட் அடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இந்த உருளி வாங்கி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது எப்போவுமே நம்ம தண்ணியிலே வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணுறதுனாலே இந்த பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சி போயிடுச்சு. சரி, பார்க்கவே ரொம்ப என்னமோ போல் இருந்தது. சரி, இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி புதுசாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்காக இன்றைக்கி வந்து இந்த வேலையை ஆரம்பித்தேன். 3 கலர் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ப்ரௌன் கலரு, ரெட் கலரு, எல்லோ கலரு. சரி, ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலரை எடுத்து வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவே அடிச்சிட்டேன். இன்னொரு சைடு வந்து இந்த வரி வரியாக டிசைன் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த டிசைனுக்கு ஃபஸ்ட்டு வேறு கலர் அடிக்கலாமான்னு பார்த்தேன். சரி வேண்டாம், முதல்ல வந்து நம்ம ப்ரௌன் கலரை ஃபஸ்ட்டு அடிச்சிருவோம். ஃபுல்லாகவே ப்ரௌன் கலர் அடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் இருக்கிறதுக்கெலாம் வந்து நம்ம வேறு ஒரு கலரோ இல்லை வேறு டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலரை ஃபுல்லாகவே அடிச்சிட்டேன். நம்ம வந்து பெயிண்ட் அதிகமாக பண்ணுற வேலை இல்லை நமக்கு. ஏற்கனவே வந்து மாட விளக்கு செய்யும் போது கூட அந்த மாட விளக்குக்கு வந்து பெயிண்ட் நான் அடித்தேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பானை வாங்கி அந்த பானைக்கும் வந்து இந்த சைடில் இந்த ட்ரெடிஷ்னலாக கோலம்லாம் போட்டு ஸ்டிக் பூவெல்லாம் வாங்கி அந்த பானையில் வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் வீடியோஸாக கொடுத்துருக்கேன். உருளிக்கு அந்த மேல் பகுதியும் அந்த சைடு ஃபுல்லாகவே அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த உருளியில் 2 சைடு வந்து பூக்கள் டிசைன் மாதிரி ஒரு 2 டிசைன் கொடுத்துருந்தாங்க. சரி, அதுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ கலர் அடிப்போம்னு சொல்லிவிட்டு அதை வந்து 2 சைடும் அடிச்சிட்டேன். அப்புறம் இந்த சைடில் வந்து அந்த வரி வரியாக டிசைன் வந்திருக்குன்னு சொன்னால ஃபுல்லாக ப்ரௌன் கலர் ஃபுல்லாகவே அடிச்சிட்ட பிறகு பார்த்தா ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, இதுக்கும் நம்ம ஏதாவது ஒரு டிசைன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதே வந்து எல்லோ கலர் பெயிண்ட்லேயே வந்து ஃபுல்லாகவே இந்த ஜிக்ஸாக் டிசைன் மாதிரி அப்படியே அதையும் வரைஞ்சிட்டேன். அந்த மேலே வந்து நம்ம அந்த பூ டிசைன் மாதிரி சொன்னோம் இல்லையா, அதுக்கு சென்டரில் வெறும் எல்லோவாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அதே போல் சிகப்பு கலர் பெயிண்டில் எடுத்து அதே மாதிரி வச்சுட்டேன். அது பக்கத்துலேயும் ப்ளைனாக இருந்தது. சரி, நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சோம்னா எப்படி வைப்போம், ஒரு 6-7 கணக்கு பண்ணி வைப்போம் இல்லையா, அதனால் அதே போல் வைக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ பட்ஸில் எடுத்து அழகாக ரவுண்டாக மஞ்சளும் குங்குமமும் வச்சாச்சு. உள்ளே வந்து ப்ளைனாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து உள்ளேயும் வந்து பெயிண்ட் அடித்தாச்சு, ப்ரௌன் கலர் அடித்தாச்சு. அடித்து அதை நல்லா ஃபுல்லாகவே காய வச்சுட்டேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதை பார்த்து வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேஸ்ட்டாக தூக்கி போட்டுட்டு வேறு புதுசாக வாங்கலான்னு பார்த்தேன். சரி, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக பெயிண்ட் பண்ணேன். ஆனால் பெயிண்ட் பண்ண பிறகு நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்னுடைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இது யூஸாக இருந்திருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவோடு சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.